கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது solubility ஆஃப் கேஸ் இன் a liquid. ஆல்ரெடி நம்ம இந்த டாபிக் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். solubility ஆஃப் சாலிட் இன் liquid பார்த்துருப்போம். இப்போ solubility ஆஃப் கேஸ் இன் liquid. சாலிட் இன் liquid வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் solubility அப்படிங்கிறது. அதுவே ப்ரெஷரை பற்றி சாலிடில் ப்ரெஷரால் எதுவும் ஆகாது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெனி கேஸஸ் dissolves in water. Oxygen dissolves only to small extent in water. It is this dissolved oxygen which sustain all aquatic life. On the other hand, hydrogen chloride gas is highly soluble in water. Solubility of gas in liquids is greatly affected by the pressure and temperature. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டரில் வந்து ஆக்சிஜன் டிசால்வ் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது கொஞ்சம் தான் டிசால்வ் ஆகும். அந்த கொஞ்சமாக டிசால்வ் ஆகிறத வச்சு தான் அக்வாட்டிக் லைஃப்ங்கிறதே இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கேஸ் வந்து கண்டிப்பாக என்ன செய்யும், வாட்டரில் அதிகமாக டிசால்வ் ஆகும். அதே மாதிரி அந்த டிசால்விங் பவர் ஆஃப் கேஸ் இன் லிக்யூட் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. லிக்யூடில் போயிட்டு கேஸு டிசால்வ் ஆக போகுது. இது யாரெல்லாம் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரெஷரு, டெம்பரேச்சர். ப்ரெஷராலையும் லிக்யூடில் போயிட்டு கேஸ் டிசால்வ் ஆகுறதுங்கிறது ஹையாகலாம், லோவாகலாம். அதே மாதிரி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமாவும் கேஸை நம்ம டிசால்வ் பண்ணுறது லோவாகலாம், ஹை ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பாருங்களேன். இப்போது ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வாட்டரில் கேஸ் ஆல்ரெடி ஆக்சிஜன் கேஸ் போய் உள்ளே சேருது. நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண ஆக்சிஜன் முன்னாடி டிசால்வ் ஆனதோட அதிகமாக டிசால்வ் ஆகும். ஏன்னா நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் டிசால்விங் பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஒரு வேளை இப்போ இங்கே ஆக்சிஜன் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த வாட்டரில் ஆக்சிஜன் இருக்குது. இங்கே நான் ஹீட்டை கொடுக்குறேன். இப்படி ஹீட்டை கொடுத்தோன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அது என்ன செய்யும், இங்கே டிசால்வ் பண்ணியிருக்க ஆக்சிஜனை எவாப்ரேட் பண்ணிவிடும். ஏன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆக இங்கே டிசால்வ் பண்ணியிருக்கிறது எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆனால் இதுவே ஒரு சாலிட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே ஒரு சாலிடை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது கேஸ் இல்லை, சாலிடை நான் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ நான் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ண இன்னும் டிசால்விங் பவர் தான் அதிகமாகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு கூட நம்ம போட முடியும். இதான் சூப்பர் சேச்சுரேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது மாதிரி பண்ண முடியும். ஆனால் இதுவே கேஸை நம்ம டிசால்வ் பண்ணோம்னா ஹீட் பண்ண கேஸ் எவாப்ரேட் ஆகி வெளில போயிடும். ஸோ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா solubility இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா solubility டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். The solubility of gas increases with increase the temperature. solubility எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா solubility. For solution of gases in a solvent, consider a system as in figure 1.1a. The lower part of the solution or upper part of and the upper part is gaseous system at a pressure P and temperature T. Assume this system to be in a state of dynamic equilibrium. That is, under this condition, rate of gaseous particle entering and leaving the solution base is the same. நார்மலாக சொல்லுங்கள். இது உங்களுக்கு பீக்கர் இருக்குது. இந்த பீக்கருக்குள்ளே இது வந்து இது வந்து லோயர் பார்ட்னு வச்சுக்கோங்க, இது அப்பர் பார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேஸை கரைக்கிறேன்னு வச்சுக்கேன். இது எது வரைக்கும் நடக்கும், ஒரு கேஸை நான் இது உள்ளே கரைக்கிறது எது வரைக்கும் நடக்கும், அந்த கேஸோட பொறுத்து இருக்குல்ல, அந்த கேஸோட solubility பவரை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேஸ் வந்து இதில் கரைஞ்சிரும். இழுப்பலனாலும் மேலே கரைஞ்சிரும். அகைன் இங்கேருந்து கீழே கரைஞ்சிரும். திரும்பவும் கரைஞ்சிக்கிட்டே இருக்குமான்னா இருக்காது. எதை ரீச் பண்ணுவது, டைனமிக் ஈக்விலிபிரியத்தை ரீச் பண்ணுவதுலாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இங்கேருந்து டிசால்விங் பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் அட்டைன் த ஈக்லிபிரியம் அகைன் இங்கேருந்து ஒரு மாலிக்யூல் வந்தாலும் ஒரு மாலிக்யூல் என்ன செய்யும், வெளியில் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் டைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பியூர் வாட்டர் எடுத்துருக்கோம், இங்கே கேஸ் வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்போ உடனே அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கேஸு உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே கேஸ் இல்லை, முதல்ல டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசால்வ் ஆகிட்டே இருக்கும். இது கடைசி வரைக்கும் நடக்குமானா இருக்காது. சர்டைன் லெவலை ரீச் பண்ண உடனே டிசால்விங் பவர் இதுக்கு குறைஞ்சிரும். அகைன் இங்கேருந்து ஒரு மாலிக்யூல் கன்வெர்ட் ஆகி இங்கே வந்தாலும் இங்கேருந்து ஒரு மாலிக்யூல் கன்வெர்ட் ஆகி வெளில போகும். அந்த இடத்துல தான் நம்ம டைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். அது அட்டைன் பண்ணுற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் பர்டிகுலர் டெம்பரேச்சர், இது நமக்கு தெரிஞ்சது தான். அசியூம் தி சிஸ்டம் டு பி a state of dynamic equilibrium, that is under these condition rate of the gaseous particle entering and leaving the solution base is the same. Now increase the pressure over the solution base by compressing the gas to small volume. This will increase the number of gaseous particle per unit volume over the solution and also the rate at which the gaseous particle are striking the surface of the solution to enter it. இப்போ இன்க்ரீஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த மேலே வச்சுருக்கேன்ல, இது ஒரு பிஸ்டன். இந்த பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டனை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிஸ்டனில் வந்து கேப் இருக்காது, அதனால் வச்சு நல்லா வெயிட் கொடுக்குறேன். பிஸ்டனில் வெயிட் கொடுக்க என்ன செய்யும், பிஸ்டன் டுவர்ட்ஸ் வாட்டர் பக்கமாக கம்ப்ரெஸ் ஆகும். இப்படி வாட்டர் பக்கமாக கம்ப்ரெஸ் ஆகும்போது முன்னாடி இருந்த ஏர் பார்ட்டிகல்ஸை விட இப்போ ஒரு யூனிட் வால்யூமில் ஏர் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாரு. சின்ன சின்ன புள்ளியெலாம் வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ். இங்கே ஒரு யூனிட் நம்ம எடுக்கிறோம். யூனிட்னு எப்படி எடுப்போம், எதை சார் ஒரு யூனிட்னு சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா, எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்ததுனாலும் சரி அந்த ஆப்ஜெக்டை சரிபாதியாக நமக்கு பிரிக்க தெரியணும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கா, இவ்வளோ பெரிய ஏரியாவில் இப்படியே பாதியாக அப்படி பிரிக்கிறோன்னு வச்சுக்கோம். இது ஒரு யூனிட் ஏரியா, இது ஒரு யூனிட் ஏரியா. சார் என்னால் இவ்வளோ பெருசாக எடுத்து கணக்கு பண்ண முடியாது சார். அப்போ மறுபடியும் இன்னொரு பாதியாக பிரிக்கிறது, இப்படி பிரிக்கிறது. அதாவது 4 பார்ட்ஸுமே இப்போ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது ஒரு யூனிட் ஏரியான்னு சொல்லுவோம். சார் இப்போவும் என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னா இதை இப்படியும் பிரித்து எடுக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ஈக்குவல் பார்ட்டாக இருக்கும். இதுதான் யூனிட் ஏரியான்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு யூனிட் ஏரியா. என்ன யூனிட் ஏரியா அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பாக்ஸ் வந்து ஒரு புக் இருக்குன்னா, இவ்வளோ பெரிய புக் இருக்குன்னா, இந்த புக்குக்கு நான் யூனிட் ஏரியா கண்டுபிடிக்கணும். நான் எப்படி கண்டுபிடிப்பேன், ஸோ இப்படி நீட்டாக மேலேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுப்பேன். இப்போ இதையும் இது ஒரு பாதி ஈக்குவலான இதாக இருக்கும். சார் என்னால் இவ்வளோ பெருசும் எடுக்க முடியாது சார்னா அப்போ இங்கே ஒரு கட் பண்ணுவேன். அப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் எனக்கு கிடச்சிடும். இதையும் பண்ண முடியாதுன்னா இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு லைன் போட்டுருவேன். அப்போ ஈக்குவல் பார்ட்ஸாக நம்மளால் பிரிக்க முடிஞ்சால் அதான் யூனிட் ஏரியான்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள், இதை நான் அப்படி பிரித்தோன்னா இதான் எனக்கு ஒரு யூனிட் ஏரியான்னா, இப்போ இந்த யூனிட் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும், 1 2 3 4 தான் இருந்திருக்கும். 4 பார்ட்டிகள் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கே தெரியுது. நான் எப்படி பிரிச்சிருக்கேன் யூனிட் ஏரியாவா, இப்படி ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இது 4 யூனிட் பார்ட்டு. இப்போ இதையும் என்னால் பிரிக்க முடியாதுன்னா இந்த பக்கம் பாருங்கள், இப்படி ஒன்றும் போட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஒரு யூனிட் பார்ட்டில் எனக்கு 4 பார்ட்டிகள் தான் இருக்குது. அப்படி இங்கே வாங்க, இதை அப்படி யூனிட் ஏரியாவாக இப்போ நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது யூனிட் ஏரியா எனக்கு இதுதான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு லெவலாக ஆஃபாக பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஆஃபாக பிரிக்கிறேன், இங்கே ஒரு ஆஃபாக பிரிக்கிறேன். இப்போ இதுதான் எனக்கு ஒரு யூனிட் ஏரியா. இப்போ இதில் இருக்கிற பார்ட்டிகள் பாருங்கள், இங்கே ஒரு யூனிட் ஏரியாவில் 4 தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒரு யூனிட் ஏரியாவில் நிறையா இருக்கு இல்லையா. அப்போ when we compressing this material, number of solid particles are increased. ஸோ gaseous particle முன்னாடி இருந்ததை விட இப்போ யூனிட் ஏரியாவில் நிறைய ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. So the solubility of gas will increase until an equilibrium is reached, resulting in an increasing in the pressure of gas above the solution and thus its solubility increases. ஸோ இப்போவும் இது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கும் மேலே இருக்கிற அந்த ப்ரெஷருக்கும் இடையில ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும். இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், அந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி முன்னாடியை விட இப்போ சொலிபிலிட்டி பவர் அதுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ புதுசாக நம்ம கொடுத்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணால் மறுபடியும் இதே ஸ்டேட் போயிடும், இதே மாதிரியே வந்துடும். அப்படி நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறோம்,
அப்படி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும் போதும் நம்ம சொலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த சொலிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். அதாவது இங்கேருந்து கேஸ் உள்ளே வந்திருக்கும், திரும்ப இங்கேருந்து வெளில போகும். இது ரெண்டும் ஈக்குவலாக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அது நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது நின்றும் ஈக்குலிபிரியம் அட்டன் ஆகிக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓவராலாக இருக்கிற விஷயத்தில் என்ன சொல்லுவோம், இது வந்து லிக்விட் சொல்யூஷன், மேலே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கேஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது லிக்விட் சொல்யூஷன். இந்த கீழே வெள்ளை கலராக இருக்குல்ல, இதுதான் லிக்விட் சொல்யூஷன். இதில் மேலே ஃபுல்லாக கேஸ் வச்சுருக்கோம். இந்த கேஸ் இப்படி வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஒரு பிஸ்டன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எந்த ப்ரெஷரும் பண்ணல, அப்படியே ஒரு லைட்டாக அட்மாஸ்பியரிக் வெயிட் தான் இது W1ங்கிறது, அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற லிக்விடு, இங்கே இருக்கிற கேஸு ஓரளவு என்ன செய்யும், இங்கே இருக்கிற கேஸு இங்கே இருக்கிற லிக்விடும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு இது நார்மலாக நடக்கிறது. இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஓரளவு பார்ட்டிகல்ஸ் உள்ளே வந்துடும். இப்போ அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த கேஸ் நிறையா டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடி ஒரு யூனிட் ஏரியாவில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, இப்போது ஒரு யூனிட் ஏரியாவில் நிறையா இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சொலிபிலிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் வென் வி அப்ளையிங் எ ப்ரெஷர். இதுதான் இதில் சொல்கிறாங்க. ப்ரெஷர் அப்ளை பண்ணால் சொலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிருக்கும், ஆனால் இதுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் முன்னாடி இருந்திருக்கும். இப்போது ஈக்குலிபிரியம் வேறு, ஏன்னா ப்ரெஷர் நம்ம கொடுத்துட்டோம். அதனால் இதுதான் சொல்யூஷன். இது கேஸு, ரெண்டுத்துக்கு இடையில ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிருக்கும். எவ்வளோ மாலிகுல் உள்ளே போகுதோ அவ்வளோ மாலிகுல் வெளியில் வர வரைக்கும் இது உள்ளே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் ரீச்சிங் இட்ஸ் ஈக்குலிபிரியம், அப்புறம் ஒரு மாலிகுல் கூட உள்ளே போக முடியாது, ஒரு மாலிகுல் கூட வெளில வர முடியாது. அப்படியே போனாலும் ஒன்று உள்ளே போச்சுன்னா ஒன்று வெளில வரும். அதான் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூன்னு நினைக்கிறேன். என்ன ஓகே. Henry was the first to give a quantitative relation between pressure and solubility of a gas in a solvent, which is known as Henry law. Henry தான் ஃபஸ்ட்டு இந்த solubility சொல்கிறதுக்காக ஒரு லா ஒன்று கொடுத்தாரு, தான் ஹென்ரி லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லா படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், the law state that at a constant temperature கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், the solubility of a gas in a liquid is directly proportional to the partial pressure of a gas present in the above surface of a liquid solution. சொலிபிலிட்டிங்கிறது எதால் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, அந்த கேஸோட ப்ரெஷர் என்ன, பார்ஷியல் ப்ரெஷர் என்ன, அந்த ப்ரெஷர் யாரை பொறுத்து இருக்குது, எவ்வளோ வெயிட் கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது இல்லை. ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த கேஸ் ப்ரெஷரை பொறுத்து தான் இதோட சொலிபிலிட்டி பவர் இருக்குது. இன்கேஸ் வி ஆர் இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ், சொலிபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். அதுதான் இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக அதுதான். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா சொலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணோம்னா சொலிபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் யார் சொல்கிறா, ஹென்ரி அப்படிங்கிறவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் டால்டன், எ கான்டெம்பரரி ஆஃப் ஹென்ரி, ஆல்சோ கன்க்ளூட் independently that a solubility of a gas in a liquid solution is a function of partial pressure of a gas. அவரும் அதே தான் சொல்கிறாரு. If we use the mole fraction of a gas in a solution as measure its solubility, then it can be said to that the mole fraction of gas in a solution is proportional to the partial pressure of a gas over the solution. இப்போ நம்ம சொலிபிலிட்டின்னு சொல்லிட்டோம்ல, சொலிபிலிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து இருக்கா, பார்ட்டிகல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, சொலிட் பார்ட்டிகல் எவ்வளோ இருக்குது, சால்வெண்ட் பார்ட்டிகல் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த அதோட கான்சன்ட்ரேஷன் சொல்கிறதுக்கு நம்ம எந்த டேர்மும் யூஸ் பண்ணலாம், மோல் ஃப்ராக்ஷனுங்கிற டேர்மும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறோம், இங்கே என்ன சொன்னாங்கன்னா, சொலிபிலிட்டி ஆஃப் கேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷரால் சொலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை பார்ஷியல் ப்ரெஷரை குறைச்சோம்னா சொலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ இதுக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த சொலிபிலிட்டி இருக்குல்ல, இந்த சொலிபிலிட்டிங்கிறது யார், கேஸு. அந்த கேஸை நம்ம எதை வச்சு சொல்ல போகிறோம்னா மோல் ஃப்ராக்ஷன் வச்சு சொல்ல போகிறோம். தட்ஸ் ஆல். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ கேஸ் இன் அ சொல்யூஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு த பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பார்ஷியல் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், மோல் ஃப்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா பார்ஷியல் ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். மோல் ஃப்ராக்ஷன் யார், சொலிபிலிட்டியை கான்சன்ட்ரேஷனில் சொல்கிறதுக்கான ஒரு டேர்ம் தான். டெக்னிக்கல் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், மோலாரிட்டி, மோலாலிட்டி, நார்மாலிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் மோல் ஃப்ராக்ஷன் இஸ் அ டேர்ம் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த கான்சன்ட்ரேஷன், அதான் சொலிபிலிட்டி அப்படியே சொல்கிறதுக்கு தான். ஓகே. நெக்ஸ்ட்டு, த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஹென்ரி லா ஸ்டேட் தட் the partial pressure of the gas in vapor base is proportional to the mole fraction of the gas in the solution.
அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா P ஈக்குவல் டு KHXன்னு சொல்லுவாங்க. இதே தான் மேலே சொன்ன இதே டேர்ம் தான் சொல்கிறாங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் வேப்பர் பேஸ். பார்ஷியல் ப்ரெஷர் தான் சொல்கிறாங்க. பார்ஷியல் ப்ரெஷர் யாருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? மோல் ஃப்ராக்ஷனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபார்முலா மூலியமாக கண்டுபிடிக்கணும்னா P ஈக்குவல் டு KH இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் இல்லையா? மோல் ஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ப்ரொப்போர்ஷனுக்கு பதிலாக நம்ம யார் சேர்க்க போகிறோம்? கான்ஸ்டன்ட் சேர்க்க போகிறோம். அதான் கேஹெச்ங்கிற கான்ஸ்டன்ட். அப்போ ஈக்குவல் டு போட்டு கேஹெச் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் சேர்த்துப்போம். ஸோ இதான் கென்டிலா கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இஃப் வி ட்ரா எ கிராஃப் பிட்வீன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எ கேஸ் வெர்சஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ கேஸ் இன் சொல்யூஷன், தென் we would get a plot of type as shown in figure 1.2. ஸோ இப்போ நம்ம கிராஃப் வரைய போகிறோம்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துக்க போகிறோம், மேலே வந்து பார்ஷியல் ப்ரெஷர் எடுத்துக்க போகிறோம். நமக்கே தெரியும் பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோல் ஃப்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆனால் தான் கிராஃப் இப்படி வளையும். இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி கிடைக்கும்? நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். அதாவது இங்கே என்ன இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே இன்டர்வலில் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆணுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனாக தான் கிடைக்கும். Different gases have different KH value at a same temperature. Thus suggested that KH is a function of nature of the gas. ஸோ கேஹெச் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு கேஸுக்கும் ஒரு கேஹெச் வேல்யூ இருக்கும். அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனால் கேஸுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. அது யாரை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் கேஸை பொறுத்து இருக்குது. அடுத்து இட் இஸ் அப்வியஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1.11 தட் higher the value of KH at a given pressure, the lower the solubility of a gas in a liquid. அதாவது KH வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா அதோட சொலிபிலிட்டி வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது கேஹெச்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே, அது வந்து ஒரு கேஸுக்கு மாறி இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொன்னால் அதோட கேஹெச் வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா அதோட சொலிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதை வச்சு சொல்கிறாங்க. இட் கேன் பி சீன் ஃப்ரம் டேபிள் 1.2 பின்னாடி கொடுத்துருப்பாங்க. கேஹெச் வேல்யூ ஃபார் போத் N2 and O2 increase with increase the temperature, indicating that solubility of gases increases with decrease the temperature. It is due to this reason the aquatic species are more comfortable in cold water rather than in warm water. ஸோ அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சொலிபிலிட்டி குறைஞ்சிரும். இது ஆல்ரெடி பார்த்தேன். இப்போ அக்வாட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோ. அக்வாட்டிக் இருக்கிற லேக்லேயோ பாண்ட்லேயோ சர்ஃபேஸில் எப்படி இருக்கும்? சன்லைட் டைரெக்டாக படுறதுனால மேலே சர்ஃபேஸ் வாட்டர் வந்து ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருந்துச்சுன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹீட்டாக இருந்தாவே அங்கே ஆக்சிஜன் கம்மியாகிடும், எவாப்ரேஷன் நடந்துடும். ஆனால் கீழே அண்டர் கிரவுண்டில் பார்த்தோன்னா அதாவது வாட்டரோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, கீழே சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸில் கோல்டாக தானே இருக்கும். வாட்டர் ஹீட்டாக இருக்காது, கோல்டாக இருக்கும். கோல்டாக இருந்துச்சுன்னா அப்போ அங்கே ஆக்சிஜன் டிசால்வ்ட் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ஸோ டிசால்வ் ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே அக்வாட்டிக்ஸால் ஈஸியாக வாழ முடியும். அதனால தான் அக்வாட்டிக்ஸ்லாம் எப்பொழுதுமே எங்கேயே இருக்குது? சர்ஃபேஸ்லேயே இருக்குது. அதாவது பாட்டம் ஆஃப் த லேக்லேயோ பாண்ட்லேயோ இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது நம்ம வந்து இது ஹென்ரி லாஸை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். Henry's law find several application in industry and explain some biological phenomena. Notable among these are நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன யூஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டு இன்க்ரீஸ் த solubility of CO2 in soft drink and soda water, the bottle is sealed under high pressure. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை, பெப்சி, கோக்கு, 7up இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. when we open the CO2 gas is evolved இல்லையா. நம்ம குடித்த உடனே வேறு அது மாதிரி கேஸ் வெளில வந்துக்கிட்டே இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் we are packed ஹென்ரி லாவை தான். ஹென்ரி லாவை பேஸ் பண்ணி தான் அதில் நம்ம CO2 பேக் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூபா டிவர்ஸ் must cope with high concentration of dissolved gases
while breathing air at a high pressure underwater. Increased pressure increases the solubility of atmospheric gas in blood. When the divers come towards surface, the pressure gradually decreases. This releases the dissolved gases and lead to the formation of bubble of nitrogen in the blood. This blocks capillaries and create medical condition known as bend, which are painful and dangerous to life. இப்போ டைவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தண்ணிக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க இல்லையா, தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் வித் தேர் ஆக்சிஜன் சிலிண்டர். ஆக்சிஜன் சிலிண்டரில் உடனே ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குமானா ஆக்சிஜனும் இருக்காது, அதோடு சேர்ந்து நிறைய நைட்ரஜன் கேஸும் உள்ளே வச்சு அனுப்புவாங்க. ஆக்சிஜன் நைட்ரஜனும் சேர்ந்து மிக்சராக தான் உள்ளே வச்சு அனுப்புவாங்க. அப்படி போகும்போது அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குல்ல, அது கூட நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நைட்ரஜனும் உள்ளே போயிடும். இப்படி உள்ளே போயிட்டு நம்ம பிளட்டோட ஆக்சிஜன் நைட்ரஜனும் நம்ம ஹையாக கலந்துரும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம், அண்டர் வாட்டரில் இருக்கிறோம், ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால சொலிபிலிட்டி அதிகமாகிடுது நமக்கு தெரியும். ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா கேஸோட சொலிபிலிட்டி இன் லிக்யூடில் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும்ல. இப்போ நம்ம பிளட்டு இங்கே போயிட்டுருக்குதுன்னு சொன்னால் பிளட்டில் நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம இன்ஹேல் பண்ண ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ஹை ப்ரெஷரால் இங்கே போய் டிசால்வ் ஆகிடும். அப்படி டிசால்வ் ஆச்சுன்னா அதுவும் ஆக்சிஜனோடு சேர்ந்து அந்த பிளட்டோடு சேர்ந்து பிளட் ஸ்ட்ரீமோடு சேர்ந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு இப்போ நம்ம சர்ஃபேஸ்க்கு வரும்போது இங்கே வேறு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணும், ஆக்சிஜன் பிளட்டில் இருந்தால் பரவாயில்ல, நைட்ரஜன் பிளட்டில் இருக்கும், அது ரிலீஸ் ஆக பார்க்கும். அது ரிலீஸ் ஆகும்போது பபுளாக வெளில வர ஆரம்பிக்கும். அந்த பபுளாக வெளில வர்றது தான் யாரை போய் பிளட் கேப்லரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்லரிஸை போய் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பிளாக் பண்ணுறது தான் நம்ம பென்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டிசீஸ் தான் பென்ட்டுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், அது டேஞ்சர் கூடையும். புரியுதா உங்களுக்கு? நைட்ரஜன் கேஸ் வந்து அப்படி எவால்வ் ஆகும் உடனே. ஏன்னா ஹை ப்ரெஷரில் அது நிறைய டிசால்வ் ஆகிருக்கும். இப்போ இமீடியட்டாக வெளில வரும்போது உடனே வெளில வர பார்க்கும். அது அப்படி வெளில வரப்போ தான் கேப்லரிஸை போய் அடைக்கும். அதுதான் நமக்கு பென்ட்டுன்னு சொல்லுவோம். அது பெயின்ஃபுல்லாகவும் டேஞ்சராகவும் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணால் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டு அவாய்ட் பெண்ட் as well as a toxic effect of high concentration of nitrogen in the blood, the tank used by scuba divers are filled with air diluted with helium. ஸோ அது கூட இப்போ யாரும் வைக்கிறாங்க, ஹீலியமும் வைக்கிறாங்க. அப்படி ஹீலியம் வைக்கும்போது ஹீலியம் வந்து நோபல் கேஸ் இல்லை. நோபல் கேஸ் உடனே என்ன செய்யுதுன்னா ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணாது. மேலே வந்த உடனே நம்ம உடனே ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணாமல் ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஆக்சிஜனை நம்ம இருந்தால் கூட நைட்ரஜனை உடனே ரிலீஸ் பண்ணால் தானே பெண்டு, அது உடனே ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண ஹீலியம் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால நமக்கு அந்த பிரச்சனை வராது. ஆஸ் வெல் அஸ் முன்னாடி நைட்ரஜன் தான் அதிகமாக இருந்திருக்கும், ஆக்சிஜனும் நைட்ரஜன் தான் இருந்திருக்கும். இப்போ நைட்ரஜனோட லெவலையும் நம்ம குறைச்சிட்டோம் இல்லை, அதனால் நைட்ரஜன் அதில் இருக்கா கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் இருக்கும். அதனால் நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட் யூஸ் என்னென்னா, அட் ஹை ஆல்டிடியூட் இந்த partial pressure of oxygen is less than that of ground level. This lead to low concentration of oxygen in the blood, and the tissues of people living at high altitude are climbers. Lower blood oxygen cause climbers to become weak and unable to think clearly. Symptoms of a condition known as anoxia. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ஆல்டிடியூட் போகிறாங்கல்ல, மலை ஏறுறவங்க இல்லை ஹை ஆல்டிடியூட்லேயே மலை மேலேயே வாழ்கிறவங்களுக்குலாம் எப்பொழுதுமே கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ப்ரெஷரோட அங்கே ரொம்ப லோவாக இருக்கும். வாட்டர் லெவலில் போனோம்னா ப்ரெஷர் ஹையாக இருக்கும். ஆல்டிடியூட் போனால் லோ, அதாவது மலை மேலாம் ஏறுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் லோ ஆல்டிடியூட் தான், லோ ப்ரெஷர் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தோம்னா நம்மளால் வந்து போயிட்டு உடனே நம்ம இமீடியட்டாக கீழே வரும்போது கிளிம்பஸை உடனே போயிட்டுருக்கும்போது நார்மலாக நம்ம இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், அதுவே மேலே ஏறி போகும்போது லோ ப்ரெஷர் ஆகும். அப்படி லோ ப்ரெஷர் ஆக நம்ம பிளட்டில் ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். முன்னாடி ஹையாக இருக்கும், போக ப்ரெஷர் குறைய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா நம்மளால் கிளியராக திங்க் பண்ண முடியாது, எதுவும் கிளியராக இருக்காது. அதான் சொல்கிறாங்க இங்கே. கிளிம்பஸ் ரொம்ப வீக்காகவும் தெரிவாங்க, ஏன்னா ஆக்சிஜன் செல்ஸில் கம்மியாகிடும். அதே மாதிரி இந்த மீன் டைம் கிளியராக திங்க் பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அந்த சிம்டம்ஸ் தான் அனெக்சியான்னு சொல்லுவோம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது முன்னாடி சொன்னது மாதிரி தான். டெம்பரேச்சர் நம்ம solubility of gas in a liquid decreases with the rise in temperature. When dissolved the gas molecule are present in liquid base and the process
of dissolution can be considered similar to the condensation, and heat is evolved in this process. We have learned in the last session that dissolution process involves dynamic equilibrium and thus must follow Lee-Sertle principle. As dissolution is an exothermic process, the solubility should be decreases with the increase the temperature. முக்கியமாக இந்த லைன் தான். solubility என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். இதுதான் அதில் சொல்கிறாங்க. ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம், அந்த சொல்யூஷனில் ஆல்ரெடி பீக்கரில் சொல்யூஷன் வச்சுருக்கோம், இதில் ஆல்ரெடி கேஸ் இருக்குது. நீ ஹீட்டை கொடுத்தனா என்ன செய்யும், கேஸ் எவால்வ் ஆகும், அவ்வளோதான், வெளில போகும். இதுவும் யாரை பொறுத்திருக்குன்னா லீ-சார்ட்லி பிரின்சிபல் தான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி புது ஈக்குலிபிரியமே இதை அட்டைன் பண்ணும். முன்னாடி அதிகமாக கரைஞ்சிருக்கும், இப்போ கம்மியாக கரைய ஆரம்பிச்சிடும், ஹீட்டை பொறுத்து கம்மியாக கரையும். ஸோ இதுதான் இந்த லீ-சார்ட்லி பிரின்சிபல் சொல்கிறாங்க, இதுதான் நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இது ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட மெசேஜ் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.